அப்படி மாற்று சமுதாயத்த ஆட்கள் சசிகுமாரோட ஃபேமிலியை அடித்து உதச்சி கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் சசிகுமார்கிட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவியை வந்துட்டு ராஜினாமா பண்ண சொல்லி மிரட்டவும் செய்கிறாங்க. சசிகுமாரும் வேறு வழி இல்லாமல் ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கிட்டு போய் பிடிஓவை பார்க்குறாரு. அங்கே பிடிஓவாக இருக்கக்கூடிய சமுத்திரகனி, இவங்க மிரட்டுறதுக்காகலாம் நீங்கள் வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணாதீங்க, முதல்ல ரிசர்வ் தொகுதினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை பேர் ரத்தம் சிந்தி இந்த ரிசர்வ் தொகுதியை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா, பஞ்சாயத்து தலைவருக்கான பவர் என்னங்கிறத உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் வந்துட்டு இந்த விஷயங்களை பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனாலும் சசிகுமார் சமுத்திரகனி சொல்கிறத கேட்காம ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்ததாக இந்த பொது சமுதாய மக்கள் வந்துட்டு தலித் சமூகத்தில் இருந்து வேற ஒருத்தரை வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண வைக்க செலக்ட் பண்ணுறாங்க. அவரும் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு போட்டியிடலை, எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க மிரட்டி அவரை வந்து வலுக்கட்டாயமாக பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ண வைக்கிறாங்க. இந்த